everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு ஒரு குட்டி vlog plus get ready with me தான் வந்து பார்க்க போறோம். So first நம்ம வந்து ரெடி ஆகிறதுல இருந்தே பார்த்தறலாம். As usual என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து பண்ணிக்கிறேன். மினிமலிஸ்டோட 10% niacinamide serum வந்து போட்டுக்கிறேன். Derma-வோட 2% salicylic acid serum வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன். பிராண்ட் வேறு மாற்றிப்பேனே தவிர பர்சன்டேஜும் இதே அளவு தான் இருக்கும், இன்க்ரீடியன்ட்ஸும் இதே அளவு தான் இருக்கும். ஸோ நான் வந்து Derma அண்ட் Minimalist 2 பிராண்டை தான் நான் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து நான் ரெகுலராக ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 சீரமும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையும் வந்து ஈவன் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கின் இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பிரேக் அவுட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்கின்னும் ரொம்பவே டேன் ஆகி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஹனிமூன் போயிட்டு வந்த உடனே எடுத்த வீடியோ தான் இது. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நான் வந்து எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பயங்கர டேனாக இருக்குது ஸ்கின் அண்ட் ரொம்ப பிரேக் அவுட்ஸும் இருந்துச்சு நிறைய. ஸோ அதனால் ரொம்ப இரிட்டேட்டடாகவும் இருந்தது ஸ்கின். ஸோ அதை காம் பண்ணுறதுக்காக Cosrxோட Snail எசன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சூதிங்காக இருக்கும், அந்த ரெட்னஸ் அந்த இரிட்டேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் காம் பண்ணுன்றதுக்காக அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக டேரெக்டாக சன்ஸ்க்ரீனே வந்து போட்டுக்கிறேன். சன்ஸ்க்ரீனுக்கு அகைன் Derma-வோடைய அந்த ஆரஞ்சு கலர் சன்ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறேன். நல்லாவே ஒரு 2 ஃபிங்கர்ஸ் மேலே எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ், இயர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் நெக்குக்கு நான் வந்து தனியாக தான் இன்னொரு வாட்டி பம்ப் பண்ணி நான் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி டேன் இருக்குது. இன்றைக்கி வந்து வெளியில் போக போகிறோம், மூவி போக போகிறோம், வெளியிலலாம் சுற்ற போகிறோன்றப்போ இன்னுமே கொஞ்சம் டேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இன்னொரு கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் எடுத்து நெக்குக்கு வந்து தனியாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இதை வெயிலில் போகிறோன்றதுக்காகவே தான் நான் வந்து மெயினாக ஃபுல் ஹேண்ட் இருக்க மாதிரியான, ஃபுல் ஸ்லீவ் இருக்க மாதிரியான ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ரொம்ப வெயிலில் சுற்ற போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த ஃபுல் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கையில் இருக்க டேன் வந்து கம்மியாகும். ஏன்னா ஃபேஸில் இருக்க டேன் கூட குயிக்காக நமக்கு வந்து போயிடும் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணால். பட் ஹேண்டில் வந்து அந்த ஸ்லீவ் டிஃப்ரென்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் இருக்க ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் நான் வந்து அவுட் பண்ணிப்பேன். அண்ட் அடுத்த மேக்கப்பில் நான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்குடைய காம்பேக்ட் பவுடர் ஷேட் வந்து NC40. ஆக்சுவலி இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்பவே எக்ஸாக்ட் மேட்ச் மாதிரி இருக்கும். லைக் லிட்ரலி மை ஸ்கின் இன் காம்பேக்ட் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது நான் வந்து டேன் ஆகிருக்கனால 2 ஷேட் என்னமோ வந்து பயங்கர டேன் ஆகிட்டேன், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஸோ அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஒயிட் கேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஒயிட் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. பட் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து நான் அந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு உடனே வந்து எடுத்தது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்பவே டேனாக இருக்குது அண்ட் எனக்கு இது ரொம்ப ப்ரைட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய இயர்ஸ் அண்ட் நெக்குமே நான் வந்து நல்லாவே மேட்ச் பண்ண மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து குட்டி ப்ரஷ் வச்சு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு சொன்னாலே. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டென்ஸ் ப்ரஷில் அப்ளை பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எனக்கு அதிக கவரேஜ் தேவைப்படுதோ அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு ஓவராலாக அந்த கவரேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். 2 months காம்பேக்ட் பவுடர் ஈவன் நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஐப்ரோஸ்க்கு அகெயின் ஸ்விஸ் பியூட்டியோட அந்த ஐப்ரோ பேலட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேலட்டில் இருக்கக்கூடிய பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஐப்ரோஸும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கிறதுக்காக எப்பயுமே 2 லைன் வந்து கீழே லோவர் லைன் வந்து போட்டுப்பேன். ஸோ 2 சிமெட்ரிக்கலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே அப்பரில் வந்து அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள கலரையும் ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அவுட்லைன் போடுறதுக்கு ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியான ஒரு டென்ஸாக இருக்கக்கூடிய ஆங்கிள் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் அந்த கிட்லேயே வரும். அந்த ப்ரஷ்ஷே வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நான் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு கலர் வந்து டார்க்காக ஃபில் பண்ணிப்பேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் லைட் ப்ரௌன் இருக்கிற மாதிரியும் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி நான் ஐப்ரோஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஸோ அடுத்தது லிப்ஸ்டிக் வந்துட்டு வைல்ட் கார்டு அப்படின்ற ஒரு ஷேடில் இருக்கக்கூடிய இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட லிப் இங்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு மாவிஷ் பிங்க் மாதிரியான ஒரு கலர். ஸோ இதை அவுட்லைன் பண்ணிவிட்டு லைட்டாக கார்னர்ஸையும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆம்ப்ரே எஃபெக்டில் வந்து லிப்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து Mamaearth ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் வந்து ஒன்று எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு நியூட் ஷேட். அகைன் இதுவுமே வந்து பீச்சிஷ் பிங்க் மாதிரியான ஒரு கலர் தான். எனக்கு ஷேட் ஞாபகம் இல்லை. நான் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பஃப் வச்சுட்டு பின்னாடி போனிடெயில் தான் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ அதனால் என்னோடய 2 சைடு ஏர்ஸ்லேருந்துட்டு ஹேர் தனியாக பிரிச்சுட்டு 2 செக்ஷனாக பிரிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பஃப் வச்சுக்க போகிறோம். ஸோ இது நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பண்ணிக்கிறது தான். அண்ட் ஆல்சோ
ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஹேரையும் வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ரொம்ப போட்டு வலிச்சு இழுத்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஹேரையும் வந்து இழுத்து விட்டுக்கிறேன் 2 சைடுமே. ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து பஃப் வச்சுட்டு ரொம்ப ஹைட்டாக வைக்காமல் ரொம்ப லோவாக வைக்காமல் மீடியமாக வச்சுட்டு கிளிப் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ கிளிப் போட்டதுக்கப்புறமா கீழே இருக்க ரிமைனிங் ஹேரை வந்து ஒரு ஹேர் பேண்ட் வச்சு கீழே வந்து போனிடெயில் வந்து போட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான் வந்து ஹேர் ஸ்டைல். அண்ட் அகெயின் ஃபேஸ் மேக்கப்பில் நான் மிஸ்க்ளரோட ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷ் வந்து 05 அப்படின்ற ஷேட். இதோட கலர் வந்து எக்ஸாக்டாக என்னுடைய ட்ரெஸ் ஒரு மாதிரி பீச்சிஷ் பிங்க் மாதிரி ஒரு கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதே கலரில் தான் இருக்கும். நல்ல ஒரு நியூட் பிங்க் மாதிரியான ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு பிளண்டிங் ப்ரஷ் வச்சு ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ் வச்சுட்டு என்னுடைய 2 சைடு சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லேயுமே வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் சேம் ப்ரஷ் வச்சுட்டு அப்படியே என்னுடைய ஐலிட்ஸ்க்கு மேலேயுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டென்ஸான ப்ரஷ், கொஞ்சம் ஃப்ளஃபியான ப்ரஷ்ன்றதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்துட்டு நல்ல ஒரு பிக்மெண்டடான பிங்க் ஷேட் வந்து கிடச்சிருதும். ஸோ 2 ஐலிட்ஸ்லேயுமே போட்டதுக்கப்புறமா லோவர் ஐலிட்ஸில் வந்து என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இதோடைய மேக்கப் வந்து முடிஞ்சது. அகெயின் பர்ஃப்யூம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பாடி கியூபிட் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம், ஃப்ளாரல் கார்டன் நினைக்கிறேன். என்னுடைய ஃபேவரட் பர்ஃப்யூம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆல்சோ ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ஆக்சரிஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஓவரால் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு குர்த்தி செட்டு தான், லைக் ஒரு 3 பீஸ் செட் மாதிரி வரும். அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ரேயான் ப்ளஸ் காட்டன் மிக்ஸ்டு மாதிரி இருக்குது. ஸோ ட்வின் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு கிரே கலர் ஷர்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ 2 பேரும் ரெடியான பிறகு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு போகிறோம். அங்கே எங்கள் தாத்தா பாட்டி வீடு இருக்குது அண்ட் அத்தை வீடும் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து விருந்துக்கு போக போகிறோம் நாங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து அத்தை வீட்டில் போயிட்டு மார்னிங் டிஃபன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜெயிலர் மூவிக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே இருந்துட்டு அகைன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான பிளான்.